மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், வியாபாரிகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் காவல்துறையுடைய ஒத்துழைப்போடு நம்முடைய உரிமையை கேட்கிற அந்த கடும் வகையில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கோடிக்கணக்கான வன்னியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அன்புமணி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாம்பாக்கு என்ற ஊரில் இப்போ போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்புமணி அவர்கள் குடும்பத்தோடு பண்ணி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எல்லா பகுதியிலும் நடக்குது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பாக, அண்ணன் அன்புமணி அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம விஓ கிட்ட முதற்கட்ட போராட்டம், இந்த போராட்டம் விஓ கிட்ட மனு கொடுக்க போகிறோம். அந்த மனு எடப்பாடி கிட்ட இன்னைக்கு 1 கோடி கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். 1 கோடி கையெழுத்து இந்த ஊராட்சியில் மட்டும் எவ்வளோ மொத்தம்? இந்த ஊராட்சியில் மொத்தம் 2500 கையெழுத்து. இந்த சூனாம்பேடு ஊராட்சியில் மட்டும் 2500 கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். இதை விஓ கிட்ட கொடுக்க போகிறோம். அவங்க விஓ கலெக்டர் மூலிமா முதலமைச்சருக்கு அனுப்ப போகிறோம். அது இல்லாத அடுத்த கட்ட போராட்டம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு அடுத்த கட்டமாக 23ஆம் தேதி 30ஆம் தேதி பிடிஓ அலுவலகம் முன்பு ஒரு போராட்டம் இருக்குது. அடுத்து 8ஆம் தேதி நகராட்சி அலுவலகம் முன்பு ஒரு போராட்டம் இருக்குது. அடுத்தது 21ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு. இந்த 4 பேருக்கு போராட்டம் அமைதியான முறையில் நடத்தணும்னு ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் அன்புமணி சொல்லியிருக்கிறார். 87 போராட்டம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம நினைச்சா என்ன பண்ண முடியும். ஆனால் நமக்கு தேவை உரிமையை கேட்குறோம். போராட்டத்திலிருந்து உரிமையை கேட்குறோம். அமைதியான முறையில் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத இது அறப்போராட்டம். இது அறப்போராட்டம். அதனால நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணலை. நம்ம வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கேட்கல. ஜாதி வாரியாக கணக்கெடுத்து எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும். குறிப்பாக நம்முடைய சகோதர சமுதாயமான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18% அம்பேத்கர் வாங்கி கொடுத்தார். ஆனால் 18 அவங்களுக்கு பத்தாது. 18 அவங்களுக்கு பத்தாது. 22% கொடுக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா 87 சொன்னார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18 பத்தாது, 22 கொடு. அவங்க சமுதாயத்துக்கு கணக்கெடுத்து அவங்க அதிகமாக கொடு. பாவப்பட்ட மக்கள், இந்த 2 சமுதாயம் பாவப்பட்ட மக்கள், 2 சமுதாயம் கல்வி வேலையில முன்னேறல. மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டரா வர முடியல, டிஜிபியா வர முடியல, டிஐஜியா வர முடியல, ஐஜியா வர முடியல, எஸ்பியா வர முடியல, சப் கலெக்டரா வர முடியல. எந்த துறையில மேல் துறையில இந்த 2 சமுதாயம் இல்லை. அதனால எல்லா சமுதாயம் 2% இருக்கிற சமுதாயம் 90 வேலையை எடுத்துக்கிறோம். 5% இருக்கிற 80 வேலையை எடுத்துக்கிறோம். ஆனா 2 கோடி பேர் இருக்கிற வன்னியர்களும் எதிரையும் முன்னேற முடியல. தாழ்த்தப்பட்ட மக்களும் எதிரையும் முன்னேற முடியல. அதுக்கான நியாயமான தந்தை பெரியாருடைய வழியில நியாயமான முறையில மருத்துவர் ஐயா அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அனைவருக்கும் என்னோட மனமான அந்த தாய்மார்களும் கடுமையான வெயில்ல இப்போ எதுக்கு நீங்க போராடுறீங்கன்னா இப்போ குழந்தைங்க படிக்கணும், இப்போ குழந்தைங்க வேலைக்கு போகணும். இதான் உண்மை. நம்ம வேற எதையும் கேட்கல. இப்போ தலைவர்கள் ஒரு 10 பேர் மட்டும் விஓ மனு கொடுக்குறோம். நீங்களாம் அமைதியான முறையில் கலையா அமைதியான முறையில்